கீழே சக்கரை அதிகமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நான் 3வது வருஷமாக மிஸ்டிக் ரோஸ் வந்து அந்த ஓஷோ கம்யூனில் நாங்கள் பண்ணினோம். மொதல் வருஷமே நான் வந்து ஒரு 2 நாள் கேம்ப் போயிட்டு சரி ஒரு 21 நாள் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஓஷோ சென்டரில் நம்ம இருந்து இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் இந்த கேம்ப் வந்து எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் நான் 2022 போனேன். போயிட்டு எனக்கு அது கேம்ப்பு நான் ரொம்ப எதிர்பார்க்கலாம் இல்லை. ஒரு 21 நாள் இருக்கோம் சொன்னாங்க, நம்ம இருக்கோம். அந்த 21 நாள் முடிச்சுட்டு அது பிறகு நான் வரும்போது எனக்கு அதில் ஒரு பெரிய நல்ல ஒரு நிறைய எனர்ஜியை ஃபீல் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. திரும்பியும் 2வது போன வருஷம் 2023 அட்டன் பண்ணேன். 2023 அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு குடோன் ரெண்டுக்கு எடுத்து சரி நம்ம மிஸ்டிக் ரோஸ் முடிச்சுட்டு வந்து மெடிடேஷன் ரெகுலராக நம்ம கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணிவிட்டு இந்த மிஸ்டிக் ரோஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு டைனமிக் ட்ரை பண்ணோம். நானும் சிவா, நீங்கள், செந்தில், சங்கரை, ஆர்டர் ட்ரை பண்ணுவோம். அது என்ன தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம டைனமிக் பெருசாக அது பாதிப்பு இருக்காது, கொஞ்சம் தள்ளி தானே இருக்குது உள்ளே இருக்குன்னு பார்த்தா அது ஒரே போயிடுச்சு. தெரியாது நமக்கு அந்த நேரத்தில் என்ன எப்படி அது பிறகு சரி அந்த இடம் அது சத்தம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றதால சரி நம்ம காலி பண்ணிவிட்டு சரி நம்ம கம்யூனிலே நம்ம கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன். இந்த மிஸ்டிக் ரோஸ் கூட அங்கே தான் நான் அட்டன் பண்ண வேண்டியது. அது ஒரு வேலை இங்கே இது நடக்கணுங்கிறதுக்காக தான் போட்டோ போகிறோம். இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் அதுக்கிடையிலேயே இன்னொரு பிளான் கூட பண்ணேன். சரி அங்கேயுமே மிஸ்டிக் ரோஸ் இந்த வருஷம் நம்ம நடக்கிறது இருக்கா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தில் தான் இருந்துச்சு. அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சரி அம்மா கூட ஒரு மாதம் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் இங்கே வந்தேன். இருந்தாலும் எனக்கு மிஸ்டிக் ரோஸ் மிஸ் பண்ணக்கூடாது, மிஸ் பண்ண வேண்டாம். நான் வந்து வீட்டில் எங்கள் அம்மா அப்பா வச்சு வீட்டுக்குள்ளேயே பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு யோசித்தேன். அப்புறம் சரி அம்மா பார்த்தாலும் சொந்தக்காரங்க வர்றது போகிறேன் நான் தனியாக பண்ணலாமான்னு யோசித்தேன். அதுவும் சரி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செந்தில்கிட்ட கேட்டேன். அவங்க வீடு மேலே ஃபஸ்ட்டு காலியாக இருந்துச்சு. அப்புறம் சொன்னேன் கேட்டேன் நான் இல்லை நான் வாடகை கொடுத்து இப்போ தான் வாடகை கொடுத்தான், நாளைக்கு தான் வந்து பால் காத்துறாங்க சொல்லியிருந்தான் டிசம்பர் கழிச்சு கூட வாடகை கொடுத்தான். செந்தில் அவங்க அம்மா அப்பா ஆர்வமாக சொன்னாங்க. அவங்களுக்கு கூட நம்ம இதில் மிங்கிள் பண்ணலாம். அவங்களுமே முதல்ல அப்பா கேட்டுருப்பார், நானுமே வர்றேன் சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்குமே நான் சொல்லிடலாம் கொடுக்கலீங்கண்ணா வெறுமனே அங்கே ஒரு அதே சூழ்நிலை இங்கே நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஒன்றும் பெருசாக நமக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கிறதுனால நம்ம இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம். இருந்தாலுமே இது எனக்கு ஒரு பெரிய இதுவரைக்கும் பண்ண மிஸ்டிக் ரோஸ்லேயே இந்த மிஸ்டிக் ரோஸில் வந்து உண்மையிலுமே நான் நிறைய செஞ்சேன். அங்கே கூட நான் வாய் விட்டு கதறி தேம்பி அழுது இல்லை வரல எனக்கே அது தொடர்ந்து அழுகையும் இருந்துகிட்டே இருந்துச்சு. சைலன்ஸுமே வந்து நான் 2 மிஸ்டிக் ரோஸ் அட்டன் பண்ண விடவே இந்த சைலன்ஸ் வந்து ஒரு 2-3 சிட்டிங் வந்து ஃபீல் பண்ணேன். சைலன்ஸ்னால் இதுதான் சைலன்ஸ் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது தானாகவே நமக்கு செந்தில்கிட்ட கேட்டது பிறகு செந்தில் வீடு இல்லைங்கிறதுக்கப்புறம் சிவசக்தி வீட்டில் நான் சிவசக்தி வீடு கூட ஒன்று இருக்குது வேணால் வந்து பாரு அப்படின்னு சரிட்டு அப்புறம் அன்னைக்கே காலையிலே வந்து பார்த்தேன். பார்த்தப்பவே ஓகே ரெடியாக இருந்துச்சு. நான் கூட
ஒரு வீட்டு சாமான்லாம் இருந்துச்சுங்க. சரி அதை இருந்துட்டு போகுது, அது ஓரமாக பிளான் இல்லை. சரி இருக்கிறது போதும், இந்த இடம் போதும், முன்னாடி இருக்கிற இடம் போதும், அதை வந்து வச்சு பண்ணிக்கலாம் இருக்கோம். பட் சிவாதான் எடுத்துட்டு இல்லை நம்ம பின்னாடி வீடு இருக்குது, அதை எடுத்து அந்த வாரத்தில் வச்சோம். அந்த வாரத்துலேயே வச்சுட்டு சரி வேணாம் நம்ம அந்த வீட்லேயே வச்சுக்கலான்ட்டு வச்சோம். அப்போ இங்கே ஒரு ஃபேன் இருந்தது. அதுபோக நான் வீட்டில் ஒரு ஃபேன் இருந்தது. கொண்டு வந்து ஃபேனை மாட்டினோம். சிவா தான் எல்லாம் க்ளீன் பண்ணோம். சூப்பராக அமைஞ்சிருச்சு. காடு கிளாஸ் ஓசோ கிளாஸ் அமைஞ்சிருச்சு. இன்னொன்று தறி சவுண்டு கூட ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அழுகிக்கும் சிரிப்புக்கும் அது ரொம்ப நம்ம சப்போர்ட்டிவாக உறுதியாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் சைலன்ஸுமே சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் தறி வச்சு 2வது நாள் தறி ஓடுல சைலன்ஸ் அப்புறம் கொஞ்ச நாள் இந்த தறி ஓடுது. ஸோ இது நம்ம ஒரு வெரைட்டியாக ஃபீல் பண்ணி சைலன்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு தடவை சொல்லி நான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஈவன் சவுண்டு நாய்ஸ் வந்து உங்கள் சைலன்ஸை இன்னும் டீபன் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அது நடந்துச்சு. கண்டிப்பாக நல்லா ஃபீல் பண்ணேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸு வெறுமனே நம்ம நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுன்னு மட்டும்தான் ஒரு சொல்லலாம் பண்ணலாம். அன்னோன்யமாக நண்பர்கள். பட் முதல்ல நம்ம ஒரு 8 பேர் வந்தாங்க. அடுத்த நாள் வந்தால் 2 பேர் சேர்த்து வந்தாங்க. டீமாக செட்டான நம்ம சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை. 6 லீவராக தான் துவச்சிட்டாங்க. கருப்பெல்லாம் வந்து லீவ் இருக்கு இடையில வராது. நீ எனக்கு அப்படி சொல்லலையே, அப்படி சொல்லியிருந்தா நானும் வந்து யாருக்கிட்டே சொல்லும்போது என்ன சொன்னேன், 21 நாளும் கண்டிப்பாக வர முடிஞ்சாதான் வாங்க, இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டுங்க அப்படின்னு அவங்க கூட போக மாட்டாங்க. அது சிரிப்பும் அழகையும் கம்ப்ளீட் பண்ணாதான் அவங்களுக்கு சைலன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை அந்த காரணத்துக்காக தான் நான் இன்னொன்று சிரிப்பில் இடையில வந்தாலும் கனெக்ட் ஆகும், இல்லைன்னா நமக்கு தொய்வாகும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் செஷன் வந்து நமக்கு எல்லாம் டவுன் ஆச்சு. அதே மாதிரி சங்கரும் அவங்க வந்தப்போ கூட நமக்கு சிரிப்பு ஒரு அன்னோன் இல்லாமல் இருந்தது. சிரிப்பு எப்படின்னா நமக்கு அழுகைக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவ் அது. ஸோ அதனால தான் நம்ம அதை அதோட மீனிங் இப்போ தான் புரியுது. நீங்கள் 28 days கழிச்சு நீங்கள் சொல்கிறதுக்கு தான் எங்களுக்கு புரியுது. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஏன் இருந்தீங்கன்னு தெரிஞ்சிட்டோம். அது நல்லது தான். அதோட ப்ராசஸ் எல்லாத்துக்குமே அது நடக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராமல் போயிடுது. உண்மையிலேயே ஓஷோ அவரே வந்து அந்த விஷயத்தை இங்கே உருவாக்கி நடத்திக்கிட்ட மாதிரி தான். ஓகே, அது நான் நடத்திக்கிட்டாரு. பட் நான் அது அப்படிதான் டிவிஷன். நீங்கள் உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப 2 டிஸ்ட்ரிக்ட் விட எனக்கு இது ரொம்ப கொஞ்சம் ஆழமாக இருந்தது. அது ஒரு பெரிய எல்லோருக்கும் நன்றி. எல்லோரும் இதை கன்வியூ பண்ணுங்க. நேரம் கிடைக்கிறப்போ ரிமெம்பரன்ஸ் தான், வெறுமனே ஞாபகப்படுத்திக்கிறது தான் வந்து கன்வியூ பண்ணுங்க. Thank you so much. Thank you.